மிடில் கிளாஸ்லேருந்து வந்த மருமகள். நீங்கள் குழந்தையோடு இருந்தால் சரி, ஏன் நாங்கள்லாம் குழந்தைய பார்த்துட்டே பிள்ளையை வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை செய்யலை, உங்களால் அந்த டைம் செய்ய முடியாமல் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இந்த பிள்ளை ஒரு வாசல் தெளித்து கோலமாச்சும் போட்டிருக்குமா அது நாள் வரைக்கும், அப்படி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே உங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னு வச்சுங்க, நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மலாம் எதில் எப்படி வேல்யூ பண்ணப்படுறோம்னா, விடுமா அந்த பொண்ணுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, இன்றைக்கி நீ சமைச்சிரு, அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, அந்த பொண்ணு வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிற கன்சிடரேஷன் ஜாப் கிடைச்சா மட்டும்தாங்க மிடில் கிளாஸ் இருக்க பொண்ணுங்களுக்கு கிடைக்கிது. இன்னும் வேறு எதுலெல்லாம் மிடில் கிளாஸ்லேருந்து வர மருமகளை வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். பசங்களை வச்சுட்டு எப்படி ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மிடில் கிளாஸ்லேருந்து வந்த மருமகள். நீங்கள் குழந்தையோடு இருந்தால் சரி, ஏன் நாங்கள்லாம் குழந்தைய பார்த்துட்டே பிள்ளையை வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை செய்யலை, உங்களால் அந்த டைம் செய்ய முடியாமல் போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இந்த பிள்ளை ஒரு வாசல் தெளித்து கோலமாச்சும் போட்டிருக்குமா அது நாள் வரைக்கும், அப்படி தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இதே உங்களுக்கு வேலை கிடச்சிச்சின்னு வச்சுங்க, நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மலாம் எதில் எப்படி வேல்யூ பண்ணப்படுறோம்னா, விடுமா அந்த பொண்ணுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, இன்றைக்கி நீ சமைச்சிரு, அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, அந்த பொண்ணு வேலையை பார்க்கட்டும் அப்படிங்கிற கன்சிடரேஷன் ஜாப் கிடைச்சா மட்டும்தாங்க மிடில் கிளாஸ் இருக்க பொண்ணுங்களுக்கு கிடைக்கிது. இன்னும் வேறு எதுலெல்லாம் மிடில் கிளாஸ்லேருந்து வர மருமகளை வேல்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது அடுத்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும். பசங்களை வச்சுட்டு எப்படி ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.